இந்தியால அடுத்த 6 மாசத்துல 5 மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, பஞ்சாப், மணிப்பூர். இந்த 5 மாநிலம் சட்டமன்ற தேர்தலை 2027 பிப்ரவரி, மார்ச்ல சந்திக்கவிருக்கிறாங்க. இந்த 5 மாநிலத்திலயும் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோல இன்சைட் ரேடாரினுடைய 5 மாநிலத்திலயும் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது. நம்பர்ஸ் கிடையாது. இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச போறோம். முதலாவது பஞ்சாப். இங்க தற்பொழுது ஆம் ஆத்மியினுடைய அரசாங்கம் இருக்குது. ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பிஜேபி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி நிறைய டிராமாஸ் நடைபெறவிருக்கிறது. ஏன் அப்படின்னா இங்க தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோவா. தற்பொழுது பாஜகவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. பாஜக சிம்பிளா ஜெயிச்சிருவாங்க. சுற்றுலா மற்றும் மேம்பாட்டுல நல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மணிப்பூர். அங்க பாஜகவினுடைய அரசாங்கம் இருக்குது. ஸோ அந்த அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உத்தரகாண்ட். அங்க பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிரவுண்ட் லெவல்ல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது உத்தரப்பிரதேசம். யோகி ஆதித்யநாத் சட்டம் ஒழுங்கை நல்லா பாதுகாக்கிறாரு. சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி பெறுவதற்கு மிக கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்குது. ஸோ தற்பொழுதைய கள சூழல் அப்படின்றது பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா பஞ்சாப்ல தொங்கு சட்டமன்றம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா, மணிப்பூர் இந்த 4 மாநிலங்கள்லையும் பாஜக வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் கணித்திருக்கிறாங்க. இது இன்சைட் ரேடாரினுடைய கணிப்பு. 4 இடங்கள்ல பாஜகவும், பஞ்சாப்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வரக்கூடிய நாட்கள் இந்த நம்பர்ஸ் எந்த பக்கம் போகுது, எப்படி மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை இது இன்சைட் ரேடாரினுடைய கணிப்பு முடிவுகள். நம்முடைய பர்சனலான ஒப்பீனியன் இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்திடுறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.